தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டுடைய அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக வந்து 5ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதியான இன்னைக்கு நமக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஓஎம்ஆர் ஷீட்லாம் நீங்கள் செக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் இன்னைக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் செய்யாமல் விட்டுருப்பீங்க. அது வந்து இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் என்ன நமக்கு வருது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதற்கு முன்னாடி ஒரு அசம்ஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணதுனால அந்த ஆன்சர் கீயை வச்சு உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கும். பெரும்பாலான மாணவர்கள் நம்மகிட்ட ஃபோனில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் 550க்கு கீழே தான் நிறைய பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால தான் கட் ஆஃப் ஆனது கண்டிப்பாக குறைஞ்சி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். நீட்டுடைய அப்ளிகேஷன் அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு நீட்டு கிடையாது. எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் படிப்பதற்கு உண்டான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 6ஆம் தேதி நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூன் 6ஆம் தேதினா நாளைக்கு, சரிங்களா? அப்போ ஆனால் இங்கே வந்து இஷ்யூ என்ன அப்படின்னா, ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கு வந்து நமக்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்கப்புறமா இதெல்லாம் வெரிஃபை பண்ணி, செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது ஒண்ணு வெளிய வரணும். ஃபைனல் ஆன்சர் கீ வெளிய வந்ததுக்கு அப்புறமா தான், திரும்ப நமக்கு நீட்டுடைய ஸ்கோர் கார்டு அதாவது ரிசல்ட் அப்படின்றது வெளிய வரும். பொதுவா அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, நீட்டுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், உடனே 2, 3 நாள்ல வந்து நமக்கு அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்குரிய அப்ளிகேஷன் தமிழ்நாட்டுல நமக்கு ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஆனா நீட்டுடைய ரிசல்ட்டே இங்க வரல, ஸ்கோர் கார்டே வரல. நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஆ இப்ப வந்து 6ஆம் தேதிக்கு ஒரு 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 கேஸ் ஒண்ணு போயிட்டுருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆவடியில நடந்த விஷயங்கள், ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டுருக்கு. அதற்குரிய அடுத்த ஹியரிங் அப்படின்றது 6ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 6ஆம் தேதி ஒரு ரிசல்ட் அப்படின்றது, அது தீர்ப்பு அப்படின்றது கண்டிப்பா வரும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏக்கு சாதகமா தான் இருக்கும். மாணவர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லாத வகையில தான் அந்த தீர்ப்பானது கண்டிப்பா வரும். எது எப்படி இருந்தாலுமே, இவங்க அடுத்த ப்ராசஸ என்டிஏ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். என்டிஏ வந்து ஒரு பக்கம் போனாலும், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் ஏன்னா இது என்டிஏன்றது நீட்டோட ரிசல்ட் வெளியிடுறது மட்டும் தான் அவங்களுடைய வேலையா இருக்கும். ஆனா இங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் போடுறது, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய வேலை. அப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் தான் அதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜூன் 6ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு. அப்படி நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா, அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்னா, நீட்டோட ரிசல்ட் என்னன்னே தெரியல. நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அப்படி இன்கேஸ் அவங்களுக்கு கண்டிப்பா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ற வேலை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு நீட்டுடைய ஸ்கோர் கார்ட்லாம் தேவையில்ல, ரிசல்ட்லாம் தேவையில்ல. சரிங்களா? அப்ப ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த போர்ட்டலுக்குள்ள நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் tnmedicalselection.net அப்படின்ற அந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், கரெக்ட்டான இமெயில் ஐடி, கரெக்ட்டான ஃபோன் நம்பர். அதாவது இந்த அட்மிஷன் முடியிற வரைக்கும் தேவையான விஷயங்கள். இது எல்லாமே குடுத்து, கேப்ச்சா என்டர் பண்ணி, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து இனிஷியல் ப்ராசஸ். இந்த இனிஷியல் ப்ராசஸ்க்கு நமக்கு நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பா தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கும் வந்து நீட்டுடைய ரிசல்ட் தேவையில்ல. எதற்குன்னா, அதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன கேட்பாங்கன்னா, நீட்டுடைய ஸ்கோர் கார்ட நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நீட்டுடைய ஸ்கோர் கார்டு. அது கையில இல்லன்னா, அத தவிர மீதி எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு, வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அதே பேஜ்ல உள்ள போயிட்டு, நீட்டுடைய ஸ்கோர் கார்ட நீங்க அப்ளை பண்ணிடலாம். இப்படி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து என்னுடைய அசம்ப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. நீட்டுடைய ரிசல்ட் வராதுக்கு முன்னாடி எப்படி வந்து இவங்க நமக்கு குடுக்குறாங்க, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றாங்க அப்படின்றது. அப்படி அப்ளிகேஷன் ஏன்னா நாட்கள் ஓடிட்டு இருக்கு, டைம் ஆகுது அப்படின்றதுனால இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் என்னன்னா, அப்படி அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம செய்யற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்கோர் கார்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு, அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். பொதுவா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றத பார்ப்போம். அதேபோல கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கட் ஆஃப் வந்து நீங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரியில இருக்கிறீங்க, பிசி கேட்டகரியில இருக்கிறீங்க, எம்பிசில இருக்கிறீங்க அப்படின்னாலுமே, நீங்க அ ஒரு 550 ரேஞ்சுக்குள்ள இருக்கிறீங்கனாவே, உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரும். பட் எதனால அப்படின்னா, நீங்க 550 அது 600 டூ 550 அப்படின்னு 600 டூ 550 அந்த ரேஞ்சுக்குள்ளன்றது ரொம்ப அதிகமான அ மார்க்கா இருக்கும். இந்த 600ன்றதே ரொம்ப அதிகம். ஏன்னா நெறைய பேர் 600 வரல.
சரிங்களா? நெறைய பேர் 600 வரல. 500க்கு கீழ நெறைய பேர் இருக்கிறதுனால, 550, 580 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே உங்களுக்கு ஒரு பிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரும். ஸோ ஏற்கனவே நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்றத குடுத்துருக்கோம். அத செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா கட் ஆஃப்ன்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் விரைவில் நம்ம நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரேங்க் லிஸ்ட்ட வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறமா எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புன்றது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு நாங்க டைரக்ட்டாவே சொல்லிடுவோம். காத்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? இப்போதைக்கு நீட்டோட ரிசல்ட் அப்படின்றது வரப்போகுது. விரைவில் வரப்போகுது. நம்ம எதிர்பார்க்கிறது அப்படின்றது எப்பன்னா, அதிகபட்சம் ஒரு 14ஆம் தேதிக்குள்ள அதிகபட்சம் 14ஆம் தேதிக்குள்ள நீட்டோட ரிசல்ட் அப்படின்றது வந்துரும். அது வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும்ன்றத நம்ம வீடியோல தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டே இருப்போம். வீடியோவ செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க் யூ.